ஸ்ரீ மாத்ரே நமஹா. நேற்றுக்கு 300 நாம முடித்தோம். இன்றைக்கி 301 ஆரம்பிக்கிறோம். 301வது நாமா ஹ்ரீம்காரி. ஹ்ரீம்கார வடிவமானவள். அம்பாளுடைய பீஜ மந்திரங்களில் முக்கியமான ஒரு மந்திரமாக ஹ்ரீம் எனும் பீஜாட்சரம். இந்த அக்ஷரம்தான் அம்பாளுடைய பிரணவம். பிரணவம்னா நாம் ஓம்காரத்தை சொல்கிறோம். அம்பாளை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வரி அம்பாளின் பிரணவமாக ஹ்ரீம் முக்கியமாக மந்திரமாக சொல்கிறது. சக்தி வாய்ந்த அக்ஷரமாக இருக்கிறது. லலிதா திருசதியிலையும் ஹ்ரீம் என்றே ஒரு நாமாவும் இருக்குது. ஹ்ரீம் ஷரீரிண்யை நமஹா என்றும் வருது. இதே போல் பரமேஸ்வரனுக்கு பண்ணக்கூடிய பஞ்சாட்சர ஜபம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். சக்தி பஞ்சாட்சரி என்னும் பொழுது ஒரே ஒரு அக்ஷரத்திற்கு ஹ்ரீம் என்னும் அக்ஷரம்தான் அடிஷனாக சக்தி பஞ்சாட்சரியாக மாறுறது. இந்த ஒரு அக்ஷரத்திற்கு பல மகத்துவங்கள் சொல்லியிருக்கு. 4வது தந்திரத்தில் திருமந்திரத்தில் 4வது தந்திரத்தில் இருக்குது. ஓம்காரி என்பாள், அவள் ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகியே ஐவரை பெற்றிட்டு ஹ்ரீங்காரத்துக்குள்ளே இனிதே இருந்தாளே என்று இந்த ஸ்லோகம். ரொம்ப ஈஸியாக பிரியக்கூடியது. ஓம்காரி என்று அவளுக்கு ஒரு பெயர். அவளோ ஒரு பெண் பிள்ளை, நீங்காத பச்சை நிறத்தை உடையவள். ஓம்காரத்தில் ஐக்கியமாக இருக்கும் நிலைமையிலிருந்து கீழே இறங்கி பஞ்சகிருத்தியத்துக்காக வெளியில் வரும்பொழுது இவள் பச்சை நிறமாக இருக்கா. பச்சை நிறம்னாலே சியாமளாதேவி ஞாபகம் வரணும். அப்படியே மீனாட்சியை ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். மீனாட்சி தான் அட்மினிஸ்ட்ரேஷன் மகாராஜ்ஞியாக ஆண்டு கொண்டு இருக்காள். இந்த பவர்ஃபுல்லான ஆஃபீஸர்ஸை தன்னை கீழே வச்சுட்டு அவளுக்கு வேலையை கொடுத்து வேலையை வாங்கின்னு இருக்காளே, அதனால் நீங்காத பச்சை நிறத்தை உடையவள், ஆங்காரியாகியே ஐவரை பெற்றிட்டு. ஆங்காரி என்றால் அகங்கார தத்துவத்துடன் சேர்ந்து தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தி தன்னுடைய அம்சமாகவே இந்த ஐவரை உருவாக்குகிறாள். அதைத்தான் பஞ்சபிரம்ம ஸ்வரூபிணின்னு பார்த்தோம். பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் இந்த 5 பேரையும் பஞ்ச பிரேதங்களாக இருந்தவாளை தன்னுடைய அம்சத்தை அவளுக்குள்ளே செலுத்தி பிரம்மஸ்வரூபமாக தானே அவர்களாக பஞ்ச பிரம்மஸ்வரூபிணியாக இருக்காங்கிறத பார்த்தோம். பஞ்சப்பிரேதாசனாசீனா பஞ்சபிரம்மஸ்வரூபிணி. ஹ்ரீங்காரத்துக்குள்ளே இனிது இருந்தாளே. ஹ்ரீங்காரத்துக்குள்ளே அந்த மந்திர பீஜம் பீஜாட்சரத்துக்குள்ளே இனிது இருந்தாளே, அதற்குள்ளே எழுந்தருளி சுகமாக உட்கார்ந்துருக்கா என்று அருமையான ஒரு பாட்டு. அடுத்த நாம ஹ்ரீமதி. ஹ்ரீஹி அப்படின்னா லஜ்ஜை, வெட்கம், நாணம். இது பெண்களுக்கே உள்ள குணம் அப்படின்னு சொல்கிறோமேன்னா அப்படியும் ஒரு அர்த்தம் பண்ணலாம். இன்னொரு அர்த்தம், நல்ல ஒரு கெட்ட விஷயத்தை பண்ணுறதுல லஜ்ஜை இருக்கணும். நல்ல குலத்தில் பிறந்தவா எல்லோருக்குமே தப்பான வழியில் போவதற்கு ஒரு நாணம் இருக்கும். அப்படி இயற்கையாக இருக்கக்கூடிய நாணம், லஜ்ஜை, அப்படிப்பட்ட நாணத்தை உடையவள் ஹ்ரீமதி. தேவி மகாத்மியத்தில் 4வது அத்தியாயம் தேவி ஸ்துதின்னு ஒரு அங்கம் வருது. அதில் இருக்கிற ஒரு ஸ்லோகம், யா ஸ்ரீஹி ஸ்வயம் புவனேஸ்வலக்ஷ்மிஹி பாபாத்மானாம் ஹிருதத்யாம் ஹிருதயேஷு புத்திஹி ஸ்ரத்தா குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா தாம் த்வாம் நதாஸ்வ பரிபாலய தேவி விஸ்வம். ரொம்ப புண்ணியவான்களுடைய கிரகங்களில் ஸ்ரீதேவியாகவும் பாப்பிகள் வீடுகளில் ஜேஷ்டா தேவியாகவும் நல்ல திருந்தின மனசு புத்தி உள்ளவர்களின் உள்ளத்தில் அந்த புத்தியாகவும் நல்ல குலத்தில் உதித்தவர்களிடம் வெட்கமாகவும் அங்கதான் குலஜன பிரபவஸ்ய லஜ்ஜா வெட்கமாகவும் எவள் விளங்குகிறாளோ அப்படிப்பட்ட தேவியே உன்னை நமஸ்காரம் பண்ணுறோம் என்று தேவி ஸ்துதியில் 5வது ஸ்லோகமாக வருது. ஹ்ரீமதிங்கும்பொழுது அப்படிப்பட்ட வெட்கத்தை உடையவள் அப்படிங்கிறது அர்த்தமாகுது. 303வது நாமா ஹிருத்யா. இந்த நாமாக்கு 2 அர்த்தம் பண்ணலாம். ஒன்று, மனசுக்கு ஹிதமாக இருப்பவள். 2வதாக மனசில் ஹிருதயத்தில் தோன்றுபவள். இதைத்தான் நாம் எடுத்துக்கக்கூடிய விசேஷ அர்த்தம் உள்ளது. ஏன்னா அதற்கு நிறைய சப்போர்ட் இருக்குது.
உதாரணமாக பகவான் ரமண மகரிஷி சொல்லும் பொழுது, ஹிருதயே குஹர மத்தியே கேவலம் பிரம்ம மாத்திரம்னு சொல்லியிருக்கார். ஹிருதயத்தின் உள்ளே சாக்ஷாத் பிரம்மம் மாத்திரமே பிரகாசிச்சுட்டு இருக்கு. பிரம்மஸ்வரூபிணியாக இருக்கிறவ இவதானே. ஆகையினால இந்த நாமா அதுக்குள்ளே எழுதியிருக்கிறதா எடுத்திருக்கலாம். இன்னொரு ஸ்லோகத்தில் ஹிருதய கமல மத்தியே நிர்விசேஷம் நிரீகம் ஹரிஹர விதிவேயம் யோகிபி தியானகம்யம்னு ஹிருதயத்துக்குள்ளே எதற்கும் கட்டுப்படாத ரொம்ப விசேஷமான ஆத்மஸ்வரூபம் பிரகாசிச்சுன்னு இருக்குங்கிறத ஒரு ஸ்லோகம் இருக்குது. அதை விட வேதத்திலேயே பிரமாணமான விஷயம் இருக்குது. தினமும் பார்த்துட்டே இருக்கோம் நாராயணனும் அம்பாளும் வேற வேற இல்லைன்னு. நாராயண சுக்தத்தில் பார்க்க போகிறோம். சயின்ஸில் எப்போ கண்டுபிடிச்சாங்கிறது தெரியாது, ஹிருதயம் எந்த ஷேப்பில் இருக்குங்கிறதெல்லாம். நாராயண சுக்தத்தில் வேத காலத்தில் அந்த ரிஷிகள் சொல்லி வச்சதில் ரொம்ப அழகாக ஹிருதயத்தினுடைய ஷேப்லேருந்து ஆரம்பித்து எந்த இடத்துல இருக்குங்கிறத ஆரம்பித்து எல்லாத்தையும் அதில் சொல்லியிருக்கா. 2-3 விஷயம் மட்டும் பார்ப்போம். முழுக்க நிறைய இருக்குது. நடுவில் அனந்தம் அவ்யயம் கவிக்கும் சமுத்திரேந்தம் விஸ்வசம்பவம் பத்மகோஷ பிரதீகாசகம் ஹிருதயம் சாப்பியதோமுகம் அப்படின்னு சொல்கிறது. பத்மகோஷம், பத்மம்னா தாமரை, தாமரையின் கூம்பின பட்டு. தாமரையை தலைகீழ தொங்கின்னு இருந்தால் எப்படி இருக்குமோ அதோ முகமாக கமுத்தி வச்சா போல அது இருக்குது. அதுக்குள்ளே இந்த ஆத்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. அனந்தம் அவ்யயம் கவிக்கும் சமுத்திரேந்தம் விஸ்வசம்பவம், அதுக்குள்ளே இந்த ஆத்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த ஹிருதயம் எங்கே இருக்குது, லொக்கேஷன் எங்கே இருக்குன்னா, அதோ நிஷ்டியா விதஸ்யாம் தே நாபியா முபரி திஷ்டதி ஜுவாலமாலா குலம் பாதி விஸ்வஸ்யாய தனம் மகத் அப்படின்னு சொல்லக்கூடிய நாபியா அதோ நிஷ்டியா தியேனாபிய முபரி இஷ்டதி. அதோ நிஷ்டியானா கழுத்து குரல் வலையிலிருந்து கீழே, நாபியா முபரி நாபின்னு சொல்லக்கூடிய தொப்புளுக்கு மேலே இந்த 2க்கும் நடுவிலே திஷ்டதி அங்கே இருக்கு இந்த ஹிருதயம். எப்படி இருக்கு? ஜுவாலமாலா குலம்பாதி விஸ்வஸ்யாமி தகனம் மகத். ஜுவாலமாலா ஜுவாலைகளால் பல மாலைகளை உண்டாக்கி போட்டுண்ட மாதிரி பாதி பளீர்னு பிரகாசிச்சுன்னு இருக்கு. அது என்னது பிரகாசிச்சுன்னு இருக்கு? விஸ்வஸ்ய ஆயதனம். ஆதுனா இந்த பெரிய உலகங்களுக்கெல்லாம் ஆயதனமான மூலமான வஸ்து அங்கே உட்கார்ந்துருக்கு என்று ஸ்பஷ்டமாக சொல்லி இருக்கு. யாஹா சிகாய மத்தியே பரமாத்மா வியவஸ்திதா ச பிரம்ம ச சிவஹ ச ஹரிஹி ச இந்திரஹ சோக்ஷரஹ பரமஸ்வராட் அப்படின்னு ஒரு ஃப்ளேம் சொன்னோம் இல்லையா? ஜுவாலமாலா குலம்பாதின்னு. அப்படி ஒரு அக்னினால் பண்ணின மாலைகளை போட்டுண்ட மாதிரி பிரகாசிச்சுன்னு இருக்கிற ஜுவால மாலைக்கு நதியில் பரமாத்மா வியவஸ்திதா, பரமாத்மா அங்கே தான் இருந்துருக்கார். சாக்ஷாத் ஆக பரமாத்மாவே தான். சத் பிரம்ம ச சிவஹ ஹரிஹி, அவரே தான் பிரம்மா, இவன் ஹரி இந்திரன். சோக்ஷரத் பரமஸ்வராட், ஏகாட்சரமாக இருக்கக்கூடிய பரபிரம்மமாகவும் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். பிரம்மா விஷ்ணு சிவன் இவா எல்லாரும் இருக்கக்கூடியதாக, எல்லாவற்றையும் கடந்ததாக பரமஸ்வராட் என்று இருக்கக்கூடியன்னு சொல்லும் பொழுதே எல்லா ஜீவர்களுக்கும் எல்லா தேவர்களுக்கும் உசிரை கொடுத்து, பிரேதங்களுக்கு எல்லாம் உசிரை கொடுத்து பிரம்மமாக ஆக்கக்கூடியவள் யாருன்னா பஞ்சபிரம்மஸ்வரூபிணியே தான். இங்கே அந்த பரமாத்மாவாக இருந்துருக்கா என்று நாராயண சூக்தத்திலிருந்து விஷயத்தை நேராக எடுத்துக்கலாம். ஹிருத்யானா மறக்கப்படாது. ஹிருத்யானாலே நம்ம ஹிருதயத்துக்குள்ளே எப்படி அம்பாள் பிரகாசமாக ஜுவாலாமாலினின்னு அம்பாளுக்கு ஒரு ஸ்வரூபம், அதுபோல் ஜுவாலமாலா குலம்பாதி ஜுவால மாலைகளை சாத்திண்டு ஹிருதயத்துக்குள்ளே அப்படியே பிரகாசிச்சுட்டு இருக்காங்கிறத ஞாபகமாக வச்சுக்கலாம். அடுத்தது 304வது நாமா ஹேயோபாதேய வர்ஜிதா. ஹேயம்னா
இப்படி இப்படி பண்ணாதே. வேதம் சில கட்டளைகள் போடுறது. இந்த கட்டளைப்படி நம்ம ஒதுக்கி வைக்க வேண்டிய விஷயம் உபாதேயம். இப்படி இப்படி செய் என்று சொல்கிறது உபாதேயம். என்று தள்ள வேண்டியதும் கொள்ள வேண்டியதும் இரண்டும் இல்லாதவள். ஏன் இரண்டும் இல்லாதவள்? எல்லா கர்ம தலைகளையும் தாண்டி வெளியில் இருக்கிறவ அம்பாள். வேதமே இவளுடைய ஒரு சுவாசம். இவகிட்ட இருந்து வந்த கட்டளைகள் தான் நிஜாக்ஞ ரூப நிகமா புண்ணியா புண்ணிய பலப்பிரதான்னு பார்த்தோம். இவளுடைய ஆக்ஞை தான் வேதமாக வந்திருக்கும் பொழுது அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டியதும் தள்ள வேண்டியதும் என்று இவளுக்கு கிடையாது. இரண்டாவதா பூர்ணான்னு பார்த்தோம். பரிபூர்ணமான பிரம்மமாக இருப்பவள். அதனாலே இவளை தாண்டி எதுவுமே இல்லை. தர்மம் அதர்மம் தர்மாதர்ம விவர்ஜிதாவாகவும் பார்த்தோம். எல்லாமே இவளுக்குள்ளே இருக்கு. இவள் தள்ளி வைக்க வேண்டியது எதுவும் இல்லை, எடுத்துக்க வேண்டியதும் எதுவும் இல்லை. எப்போதும் பூர்ணமாக இருப்பதால் ஹேயோபாதேய வர்ஜிதா. அடுத்த நாமா ராஜராஜார்ச்சிதா. ராஜராஜர்களாலும் வழிபடப்படுபவள். ராஜராஜன் என்று 2-3 விதமாக அர்த்தம் பண்ணலாம். மிக பெரிய ராஜாக்களினால் அர்ச்சிக்கப்பட்டவள். பர்வதராஜன் மலைகளுக்கெல்லாம் ராஜன். அவன் ஸ்தோத்திரம் பண்ணினான். ஸ்தோத்திரம் பண்ணி என் பெண்ணாகணும்னு கேட்டதுனால அவனின் பெண்ணாக ஆனால் இது போல பல ராஜாக்கள் இவளை ஆராதனை பண்ணி இவளுடைய அனுகிரகம் அவளுக்கு கிடைச்சதா ஒன்று எடுத்துக்கலாம். இரண்டாவதா ராஜாதிராஜன் அப்படின்னு சொல்லக்கூடிய குபேரனுக்கு ஒரு பேர். நேரடி அர்த்தம் ராஜாதிராஜாய பிரசக்ஞ சாகினேகே நமோ அயம் வை ஸ்ரவணாய குர்மகேன்னு கேட்டிருப்போம். இதில் ராஜராஜாயன்னு சொல்கிறது குபேரனுக்கு தான். வைஸ்ரவனாயா அப்படின்னு குபேரனுக்கு உண்டான பெயர். குபேரனால் வழிபடப்பட்டவள். குபேரன் அம்பாள் உபாசகரில் ஒருத்தன். ஆதித்தன், அம்புலி, குபேரன், அமரர்த்தன், கோசன் என்று அர்த்தம் ஆறுது. மூணாவதா இதுதான் விசேஷமான அர்த்தமாக இருக்கிறது. அம்பாள் உபாசகாலேயே ரொம்ப சிறந்தவர் என்றால் சாட்சாத் பரமேஸ்வரன் தான். அவரை விட யாரை சொல்கிறது? எல்லா ராஜாக்களுக்கும் தலைவராகவும் அவர் இருக்கார். ஆகையினால அவரை ராஜராஜன் எடுத்துண்டா. அப்படிப்பட்ட ராஜனால் வழிபடப்பட்டவள், பரமேஸ்வரனால் வழிபடப்பட்டவள்னும் எடுத்துக்கலாம். ராஜராஜார்ச்சிதா. அடுத்த நாம ராக்ஞி. ராக்ஞின்னு தமிழில் சொன்னால் ராங்கிக்காரின் விளையாட்டாக சொல்கிறது இல்லை. ராங்கின்னு ஒரு வார்த்தையே கிடையாது. ராக்ஞின்னு சொல்கிறதுக்கு தான் ராங்கின்னு ஆயிடுத்து. ராக்ஞின்னா அரசி. சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கும் பொழுதே மகாராக்ஞின்னு பார்த்தோமே ஒரு நாமா. பட்டத்தரசனுடைய பட்ட மகிழ்ச்சி, பரபிரம்மத்தின் பட்ட மகிழ்ச்சிங்கிறதுனால மகாராக்ஞின்னு பார்த்தோம். இங்கே இப்போ தான் ராஜராஜார்ச்சிதான்னு இவரை பார்த்ததுனால அவருடைய அரசி, அவரின் சக்தியாக இருப்பவள் ராக்ஞி. இது இரண்டும் சேர்ந்து வருது. ஏற்கனவே மகாராக்ஞின்னு சொல்லிட்டோமே, ஏன் திரும்பி வருது? ராக்ஞின்னா இந்த 2 நாமா போகும். இன்னும் 2 நாமா அடுத்த 2 நாமா போகும்போது தெரியும். அடுத்த நாம ரம்யா. ரம்யமாக இருப்பவள், மனதிற்கு ரம்யத்தை கொடுப்பவள், அழகானவள். பரமேஸ்வரன் அர்ச்சனை பண்ணின்றிருக்கார். ராஜராஜார்ச்சிதா அர்ச்சனையை வாங்கின்றிருப்பவளாக அவர் பூஜை பண்ணும்பொழுது ராணியாக ராக்ஞியாக உட்கார்ந்துருக்கா. அழகானவளாக அழகின் ஸ்வரூபமாக ரம்யா என்று இருக்கா. 4வது நாம ராஜீவலோச்சனா. ராஜீவலோச்சனான்னா இந்த நாமாவை வச்சு தான் 3ஐயும் கனெக்ட் பண்ணணும். ராஜீவலோச்சனா மேலாக அர்த்தம் ராஜீவன தாமரை. தாமரை புஷ்பத்தை போன்ற லோச்சனா கண்களை உடையவள். ஏற்கனவே தாமரை போன்ற கண்கள் உடையவள்னு சொல்லியாச்சு. பார்வதி பத்மநயனா பத்மராக சமப்பிரபான்னு. பத்மநயனான தாமரை போன்ற கண்களை உடையவள். மறுபடி ஏன் இந்த நாமா? இதே நாமா. இதில் ரொம்ப விசேஷமாக லலிதா சஹஸ்ரநாமத்தில் ரிப்பீட்டு கிடையாது, ஃபில்லர் வேர்ட்ஸ் கிடையாதுன்னு முதல்லையே சொல்லியிருக்கோம். அதே அர்த்தத்தை கொடுக்குற நாமா இது இல்லைங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்போது டிஃப்ரெண்ட்டான அர்த்தம் என்ன? ராஜீவம்னா 3 அர்த்தம் சொல்கிறது. தாமரை ஒரு அர்த்தம், இன்னொன்று பர்டிகுலர் டைப் ஆஃப் மீன். ராஜீவம்னா ஒரு மீன் வகை. இன்னொன்று ராஜீவம்னா யானை. இதில் யானையை ஒப்பிட முடியாதது, எடுத்துடலாம். மீனை போன்ற கண்களை உடையவள். மீனாட்சி ரொம்ப ரகசியமாக சொல்லி இருக்குன்னு பெரியவா சொல்கிறா. பக்தரலக்ஷ்மி பரிவாக சலன் மீனாபலோச்சனான்னு முதல்லையே அம்பாளுக்கு முகமண்டலத்தை வர்ணனை பண்ணும் பொழுது
கண்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வரும்பொழுது இந்த நாமாவை டீட்டெயில்டாக பார்த்தோம். இங்கே ராஜீவலோச்சனாங்கிறத இவள் உட்கார்ந்துருக்கா. இவளை ராஜராஜனாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் பூஜை பண்ணிட்டு இருக்கார். அந்த ராஜ்ஞியாக இவள் எப்படி இருக்கா, ரம்யையாக இருக்கா என்னும் பொழுது அவளை அவர் பூஜை பண்ணணும்னா மதுரை தான் ஆட்சி. அப்போது மீனாட்சியாகத்தான் இவள் இருந்தாகணும் என்று கனெக்ட் பண்ணினால் ராஜீவலோச்சனா மீனை போன்ற கண்கள் உடையவள், மீன் விழியாள் மீனாட்சி. அடுத்த நாம ரஞ்சனி, நல்ல திருப்தியை கொடுப்பவள். ஜனரஞ்சகமாக பாடினார்னு சொல்கிறோமே, மனதிற்கு திருப்தியை கொடுப்பதால் ரஞ்சனமாக இருக்குன்னு. திரும்ப 2 நாமாவை பார்ப்போம். ராஜீவனா ராஜ உஜ்ஜீவனம்னு இன்னொரு அர்த்தம் பண்ணலாம். ராஜாவை நம்பி பிழைப்பு நடத்திபவன் ராஜீவன். ராஜராஜனாகப்பட்ட பரமேஸ்வரன் பூஜை பண்ணின்னு இருக்கார். இவள் ரம்யமாக உட்கார்ந்துருக்கா, ராஜ்ஞியா மகாராணியா இருக்கா. அப்போது இவாளை பார்க்க ஏதோ ஒரு பக்தன் வரான், ஏதோ ஒரு அனுகிரகத்தை வேண்டிண்டு பவானி துவம் தாசேன்னு அது போல் வரான். வந்தவன் பரமேஸ்வரன் தானே. இங்கே ராஜா கிட்ட அனுகிரகத்தை கேட்டுன்னு வந்து நிற்கிறான். ராஜீவன்னா பக்தன் அப்படின்னு அர்த்தமாறுதுங்க. அந்த பக்தனை இவள் பார்க்குறாள். ராஜீவலோச்சனா, அண்டி வந்த பக்தனை தன் கண்ணால் பார்ப்பவள்னு ஒரு அர்த்தம். ரஞ்சனி, அவனை திருப்திப்படுத்திடுறாள். ரஞ்சனிங்கிறவள் அவனை திருப்திப்படுத்தி விடுகிறாள். அடுத்த நாமா ரமணி. ரமணினா விளையாடுபவள், லீலை பண்ணுபவள். ராஜீவனை திருப்தியும் படுத்துகிறாள், விளையாட்டு காட்டுறாள். ஒரு குழந்தையோட அம்மா விளையாடும் பொழுது உனக்கு இது வேணுமா, இதோ தரேன்னு அப்படி இப்படி காமிச்சு கடைசியில் குழந்தை கையில் தான் கொடுக்க போகிறா. அந்த நேரத்துக்கு ஒரு விளையாட்டு. பக்தன் தன்னை தேடி வரும் பொழுது எத்தனை உசரத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு டிஃப்ரெண்ட்டை காமிக்காமல் ஒரு குழந்தையாக சுவாதீனத்தையோடு ஏற்றுண்டு அதனோட சமமாக இறங்கி விளையாடுறதுன்னு விளையாடி கழிப்பவள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாமா. ரமணியோட 310 நாமா முடியறது. ரஷ்யாவிலேருந்து நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீமாத்ரே நமஹா.